தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். எப்பொழுதுமே பணம் அது இதெல்லாம் புகழ் இதெல்லாம் ஆசை இல்லை. நம்மளால் முடிஞ்சது எதுக்கு அவங்களும் ஆசைப்பட மாட்டாங்க, நானும் ஆசைப்பட்டேன். நான் எப்பொழுதும் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பந்தா இருக்காது. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, எதையுமே ஒரு துணிஞ்சு செய்வார். அப்பா ரொம்ப தைரியசாலி, ரொம்ப நேர்மையானவர், அண்ட் அட் சேம் டைம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அப்பா கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம எது செஞ்சாலுமே அதை முழு மனசோடு செய்யணும். அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும். பிஸ்னஸ்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் சரி, அப்பா பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொன்னால் அப்பா தான். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். சூழ்நிலைகளால் பிறர் உதவி பெற்று படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தனது அறிவு திறத்தாலும் அயராத உழைப்பாலும் தான் நம்பும் பழனி முருகனின் அருளாலும் தன் மனைவியின் துணையோடும் தொட்ட துறைகள் அனைத்திலும் முத்திரை பதிப்பவர்தான் இன்றைய வெற்றி தமிழர் திரு V.R. அழகப்பன் அவர்கள். சிங்கப்பூரில் சரவணா ஸ்டோர்ஸ் பிரைவேட் லிமிடெட், சரவணா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், சரவணா கேஷ் அண்ட் கேரி பிரைவேட் லிமிடெட், சரவணா ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட், சங்கீதா பவன் ரெஸ்டாரண்ட் பிரைவேட் லிமிடெட், பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி பிரைவேட் லிமிடெட், டியூப் மால் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இந்தியாவில் AK ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என பல்வேறு தொழில்களில் சிறந்து விளங்கும் திரு V.R. அழகப்பன் அவர்கள். புதையல் எடுத்த வீரப்ப செட்டியார் வீடுன்னு தான் பேர். இன்றைக்கும் அது கொஞ்சம் இருக்குது. அந்த புதையல் எடுத்து பெரிய பங்களாவை கட்டினாங்க. இன்றைக்கி 64 ரூம் உள்ள ஒரு பெரிய வீடாக தான் இருக்கும் அது. அந்த வீட்டில் இருந்து எங்கள் அப்பா செல்வாக்கா இருந்ததுனால வேலைக்கு போகல, எங்கள் தாத்தாவும் வேலைக்கு போகல. இருக்கிறதெல்லாம் அவங்க செலவு பண்ணிட்டே இருந்தாங்க. செலவு பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில் நாங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ தான் நம்ம வெளியாளுடைய தயவுகளை நம்ம எதிர்பார்த்து படித்து வர வேண்டிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. நான் தேவக்கோட்டையில் ஜென்ஜான் ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தேன். அது படிப்பு முடித்த உடனே எங்கள் ஃபாதர் இறந்ததுனால நான் அரியலூருக்கு எல்லோரும் போயிட்டோம், எங்கள் அம்மாவுடைய அப்பா வீட்டுக்கு. ஸோ அங்கே போய் 6லேருந்து 11 வரைக்கும் படித்தேன். 11 படித்ததுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசை, யாரும் சப்போர்ட் பண்ணலை. அந்த டயத்தில் தான் டாக்டர் கருணாநிதின்னு சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க எனக்கு சித்தப்பா வேணும், சின்னம்மாவுடைய ஹஸ்பண்ட். அவர் ஊருக்கு வந்திருக்கும்போது ஏன் படிக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிற இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப நல்ல மரியாதை இருக்கு, படித்ததுனால தானே இவ்வளோ மரியாதை இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி நம்மளும் படிப்போம், யாரும் ஹெல்ப் பண்ணால் படிப்போம்னு நினச்சேன். அப்போ அவர் நான் பணம் தரேன் நீ படின்னு சொன்னார். அவருடைய பண ஆதரவில் நான் பிகாம் முடித்தேன். பிகாம் அமெரிக்கன் கல்லூரியில்
மேடம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தேன். படித்து ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணேன். அப்புறம் எங்கள் மதருடைய ஃபாதர் அரியலூரில் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரி எங்கள் இடம் இருக்குது, அதை விற்றுட்டாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அவங்க மாதம் மாதம் எனக்கு 300 ரூபா பணம் அனுப்புகிறேன், நீ படினார். அது படித்து சிஏ வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அது ரொம்ப டஃப்பான கோர்ஸு அந்த காலத்தில். இப்போ எப்படின்னு தெரியல, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். படிச்சுட்டு 10,000 பேர் எழுதுனாங்கன்னா, இல்லை 1,00,000 பேர் எழுதுனா 10,000 பேர் பாஸ் பண்ணுவாங்க. 10,000 பேரில் 50 பேருக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த 50ல் ஒருத்தனை வந்து ரேங்க் ஹோல்டராக வந்து நான் மெரிட்டில் பாஸ் பண்ணி வந்தேன். வந்து ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து சித்தப்பா உடனே நீ எங்கள் சித்தி ரொம்ப ஆதரவு, அவங்க வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி நீ சிங்கப்பூருக்கு வா, வேலைக்கு பார்க்கலாம், நல்லாயிருக்கும்னா சரின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பாக தான் வந்தேன். அப்போ எனக்கு அங்கேயும் நல்ல ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்தது இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுடைய தயவில் சிங்கப்பூருக்கு வந்து இங்கே வந்தோடனே வேலை கிடச்சிது ஈஸியாக. அது இப்போ அந்த டயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டில். ஸோ வேலைக்கு சேர்ந்துட்டு முதல்ல சேர்ந்தது ராமான் கம்பெனி. அது ராம்தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ராமானுஜத்துடைய ஃப்ரெண்டு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சிவன்கிட்ட தான் நான் சேர்ந்துருந்தேன். சிவன் இறந்து போயிட்டார். இறந்தோடனே அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நானும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸு, அதனால் அப்புறம் அவர்கிட்ட சேர்ந்துட்டு மக்கள் நாள்னு ஒரு கம்பெனிக்கு போயிட்டேன். ஸோ அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் அப்புறம் சாட்டான்னு, அது அரசு சார்புடைய ஒரு நிறுவனம். அதில் வந்து ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நடுவில் வந்து சுஷில்ஸ்லேருந்து கேடி பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்தவர் கொஞ்சம் அறிமுகமானோடனே எனக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், எனக்கு ஜாமான்லாம் வாங்கி அனுப்பணும் சுஷில்ஸுக்கு, யாரையாவது சிபாரிசு பண்ணுங்கன்னு சொன்னார். சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னேன். என்ன பண்ண சொன்னார், என்னால் பண்ண முடியாது அப்படின்னா. இல்லை நீங்கள் பண்ணலாம், பண்ணுங்கள், நாங்கள் இடமும் கொடுத்துட்றோம், பணமும் கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்கி அனுப்புறது தான் வேலை, பார்ட் டைமாக பண்ணுங்கன்னாரு. ஸோ ஒய்ஃப்கிட்ட வேணால் பண்ண சொல்லுங்கன்னாரு. அப்படி இருக்கும்போது அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து 5% கமிஷன் கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இல்லை 3% தான் தருவேன்னாரு. நான் ஆள் சேர்த்து விட்றேன் 3%க்கு, நீங்கள் பண்ணிங்கன்னு. அவர் திருப்பி ஒரு 2 மாதம் கழித்து வந்து இல்லை நீங்களே பண்ணுங்கள் 5% கொடுத்துறேன்னாரு. அப்புறம் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். 1 பண்ணோன்னா அவருக்கு பெரிய திருப்தி. 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 7 ஆச்சு. மாதத்துக்கு 7 கண்டெய்னர் 8 கண்டெய்னரு சர்வசாதாரணமாக போய்ட்டு இருந்தது. நல்ல கமிஷன் வந்தது. அவங்களுக்கு தான் ஃபுல்லாக இன்கமும் நல்லா கிரெடிட் ஆனோடனே சரி இதே நம்ம ஏன் முழுசாக பண்ணக்கூடாது, அவரே இன்னும் சிபாரிசு பண்ணி மற்றவங்களுக்கு நீங்களே அனுப்புங்க, அதுக்கு நானே பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னார். சரி இந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் இருக்கும்போது ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் பண்ண ஆரம்பித்தோம். கமிஷன் ரொம்ப கிடச்சதுக்கப்புறம் ஓரளவு போயிட்டே இருக்கும்போது தான் அப்புறம் கடை ஆரம்பிக்கலாம், நம்மளும் இன்னொரு கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த லைனுக்கு போனோம். அடுத்தது திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி பேசி கல்யாணம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. திருப்பி உடனே போக முடியாது, அதுக்கு கொஞ்சம் எங்கள் ஜாமான்லாம் சேர்த்து போகணுமென்னு இப்படியே ஒரு 3-4 தடவை கமிட்டடாகவே சிங்கப்பூரில் இருந்தாச்சு. அது இன்றைக்கி லைஃபே சிங்கப்பூர் ஆகி சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகி இங்கேயே இருக்க மாதிரி ஆச்சு. அப்போ எனக்கு சம்பளம் குறைச்சி தான் ரொம்ப ஒரு 300-400 வெளியில் தான் குடும்பமே நடத்தணும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தான் கஷ்டப்பட்டு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணி நடத்தியாச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே இல்லாமல் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது. அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து அட்டாச்சாக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. வேலைக்காரங்களோடையே தான் டைம் பாஸ் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் போயிடுவாங்க. சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டே அன்றைக்கி தான் நான் பார்க்கணும், இந்த கூட்டம் வரும், கடையில் ஆள் வேணும் அப்படின்னு நல்லா உழைப்பாங்க. அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. கடுமையான உழைப்பு, எந்த நேரமும் ஒரு சிந்தனை, என்ன பண்ணலாம், என்ன புதுசாக பண்ணலாம்ன்ற இதையே யோசனை பண்ணிப்பார். பல பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா, உங்களுக்கு தெரியும், அநேகமாக பல கம்பெனியெல்லாம் நடத்துகிறார். பள்ளி இருந்தாலும் ஏதோ புதுசாக நடத்திகிட்டே இருப்பார் எந்த நேரம் பார்த்தாலும். அவர் பையன்கள்லாம் எனக்கு தெரியும், பிள்ளைங்க குழந்தைங்களெல்லாம் நல்லா தெரியும். குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல நல்ல குணம், அவங்க ஃபேமிலியே நல்ல குணம்.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாளையில் பிள்ளைங்க வந்து தெரியாத வசதியான குடும்பத்திலேருந்து வந்த இதாக இருப்பாங்க. பட் அவங்களாம் ரொம்ப ஒழுக்கமான ஆட்கள். சிங்கப்பூருக்கு வந்தால் கூட பார்ட் டைம்லாம் பார்த்து ஆரம்பத்தில் அக்கௌண்ட்ஸ் போய் எழுதி கொடுத்து நைட்டில் எல்லாம் பார்த்துட்டு நைட்டு 10 வரையும் கூட வேலை பார்க்குறது, அப்படிலாம் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா சர்ப்ளஸ் இல்லை, யார்கிட்டையும் வாங்க முடியாது. இருக்க சம்பளத்தையும் எங்கள் சித்தப்பாட்ட கொடுத்துடணும், பூரா சம்பளத்தையும். அவங்க வந்து மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் டார்கெட் கொடுத்துருவாங்க. மீதியே எங்கள் மதருக்கெலாம் அனுப்பணும். அங்கே ஃபேமிலி இருக்குல்ல, தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாருக்கும் மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிடுவாங்க, எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது பத்தாதுங்கும்போது நம்ம பார்ட் டைமாக போய் வேலை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. மேரேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு, அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தானே இருந்தோம். மேரேஜ் பண்ணும்போதும் அந்த சேலரி அந்த 300 வெள்ளியில் தானே ஒரு ஃபேமிலியே ரன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி இவ்வளோ பெரிய செல்வாக்கு, வீடு வாசல், ஒரு இப்போ இன்றைக்கும் ஒரு 9-10 கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது. எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. போகிறோம் அவங்களுக்கும். அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். அவங்களும் நிறைய வேலை பார்த்தாங்க. அந்த எக்ஸ்போர்ட் டயத்தில் ஆரம்பத்தில் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அண்டு எக்ஸ்போர்ட்டு அவங்க பேரில் தானே பண்ணோம். செஷல்ஸுக்கு பண்ணது பூரா. ஸோ அவங்க நல்லா பண்ணி கணக்கெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு. ஒரு தடவை ஒரு இந்தியாவில் பேன் பண்ணாங்க அரிசியை, நோ மோர் எக்ஸ்போர்ட்டுன்னு. அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் நம்ம இறக்கலாம். அப்போ ஒரு டெல்லியில் உள்ள ஒரு சப்ளையரு 52 கண்டெய்னர் துபாய்க்கு அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்ச உடனே இந்த பேன் வந்தது. நாங்கள் 2 பேர் எடுத்திருக்கோம். ஒன்று கடனுக்கு விற்க மாட்டோம், கடன் வாங்கவும் மாட்டோம். இன்றைக்கி யாருக்கு நான் கடன் கொடுக்கணுன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாம் கேஷ் தான். உடனே வந்தால் செக் எழுதியிருக்கும், நான் இல்லைன்னா கூட அவங்க வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு நாணயத்தை கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது வந்து நேர்மையாக வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 95%, 100ன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, 95% வந்து எங்கள் விலை தான் குறைச்ச விலை. எங்கெல்லாம் விலை குறைவாக வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வாங்கி கொண்டு வந்து இங்கு மற்ற கடைகளில் விற்பதை விட குறைவாக விற்று லாபம் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அடிப்படையான குறிக்கோள். இவர் முன்னேற்றத்திற்கு 4 வித காரணங்கள் நாம் கூறலாம். முதலாவது காரணம் இவருடைய மதிநுட்பம். இரண்டாவது தளரா மனப்பான்மையுடைய ஊக்கம். மூன்றாவது முருகன் மேல் உள்ள பக்தியினால் உண்டாக்கக்கூடிய தன்னம்பிக்கை. 4வது நாணயஸ்தன். இவரிடம் யாரும் பணம் கொடுத்து ஏமாந்ததே கிடையாது. இந்த பேண்ட் டயத்தில் எல்லாருக்கும் தெரியும், கடைக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அது ஒரு வருஷம் எங்களுக்கு வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட். யாருக்கும் அரிசி வரல, நமக்கு தான் வந்தது. பேன் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அரிசி கூட விலை கூட, எனக்கு வர்ற அரிசி அதே அரிசி விலை குறைச்சி. ஸோ அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தா அவங்க ஹாப்பி. அதனால் அவங்க எதிர்பார்த்ததே யார் கரெக்டாக காசு பின்னாடியாவது கொடுப்பாங்க. இப்போ 52 கண்டெய்னருக்கு உடனே காசு யார்கிட்டையும் இருக்காது, 52,000 மூட்டைக்கும். அதனால் அதுக்கு நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு கிரெடிட்டு. அந்த ஒரு இது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா என்னுடைய இந்த நிறுவனம் ஆரம்பித்தது வந்து 1994. அதுக்கு வந்து அவர் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சார். அவர் தான் எனக்கு வந்து பதிவு செஞ்சது முதற்கொண்டு எல்லாமே அவர் தான் செஞ்சு கொடுத்தார் எனக்கு. அதுமாதிரி ஒரு உதவக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். யாருக்கும் சரிதான், நண்பர்களாக இருந்தாலும் சரிதான், உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், அவருக்கு வேணுங்க உதவியை செய்து கொடுப்பதில் வந்து ரொம்ப விருப்பமானவர். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, எதையுமே ஒரு துணிஞ்சு செய்வார், தைரியமாக செய்வார். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பல காரியங்களை அவர் செய்வார். அந்த துணிச்சலுங்கிறது தான் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு இருக்க வேண்டியது வந்து மிக மிக அவசியம் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தொழில் தொடங்குவதற்கு வந்து பணம் முக்கியம்தான். ஆனால் பணம் மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக தொழில் தொடங்க முடியாது. திரு அழகப்பன் அவர்கள் வந்து என்னை போன்ற பல தொழில் முனைவர்களுக்கு
தொழில் முனைவர்கள் ஆக வேண்டும் என்ற விருப்பப்படுபவர்களுக்கு, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்தெந்த விதத்திலே வந்து ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யலாம், எந்தெந்த விதத்திலே ஒரு தொழிலை நன்றாக நடத்த முடியும் அப்படிங்கிற விதத்திலெல்லாம் வந்து எனக்கு தெரிந்த அவர் பல தொழில்கள் செய்திருக்கிறார். எல்லாமே வந்து வெற்றிகரமாக. நாங்களாம் அவரோட ஒத்து வரும்போது நாங்களாம் கொஞ்சம் கீழேன்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமாக, நல்ல உதாரணமாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகிறார் என்று தான் நான் சொல்வேன். அந்த வகையில் வந்து நான் அவரை இன்றைக்கும் பெரும் மதிக்கிறேன், போற்றி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சரவணா ஸ்டோர்னால் மேக்ஸிமம் ஒரு 90% தெரிஞ்சிருக்கும் பேர். எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி எதையுமே நம்ம 100% சொல்லிக்கவே முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு சரவணா ஸ்டோர்னால் தெரியும். அவர் முன்னேற்றது காரணம் வந்து அவர் உழைப்பு. அவர் இன்னொரு கொள்கை என்னவென்றால், சிறு துரும்பானாலும் அது ஒரு காலத்தில் உதவும், அதை நம்ம மதிக்கணும் என்கிற எண்ணத்தை கொண்டவர். அதனால தான் இந்தியாவிலிருந்து ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தன் ஊரில் உள்ளவர்களையும் நண்பர்களையும் வேலைக்காக இங்கே வரவழைத்து அவர்களுக்கும் சில ஆண்டுகளுக்கு பிறப்பு தனியாக வியாபாரம் தொடங்கவும் தனியாக பிழைத்து கொள்ளவும் ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அதுவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். இன்றைக்கி நாங்கள் 5 வெள்ளி 90 காசுக்கு அரிசி விற்கிறோம்னா வெளியில் 7 வெள்ளி வரைக்கும் விற்கிது, 8 வெள்ளி வரைக்கும் விற்கிது. அதேமாதிரி பிரியாணி அரிசி, எந்த அரிசி எடுத்தாலும், எந்த காய்கறி எடுத்தாலும், காய்கறிலாம் 50 காசு, இந்தியா காய்கறிலாம் குறைச்சலாக இருக்கும் மற்ற கடைக்கு ஒரு கிலோவுக்கு. ஸோ இன்னும் கூட குறைக்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா இன்னும் 50 காசு குறைச்சிடுவேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் ஒரு மினிமம் லாபம் வேணும், மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். அதுதான் நம்ம பாலிசி. இது சேல்ஸ் கூடுது கூடல அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இனிமே வந்து ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னா விலையை குறைச்சி கொடுக்கலாம், அவ்வளோதான். எதுவுமே கிரெடிட்டில் பிஸ்னஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. அதே சமயத்தில் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க, கடன் வாங்கவும் மாட்டாங்க. இப்போ எந்த சோர்ஸில் வாங்கினா ரொம்ப சீப்பாக வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும். நல்லா விசாரித்து வாங்கி அது டோட்டல் கமிஷன் பேசிஸில் அவங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்படியே 1-2 பிஸ்னஸாக அவங்க வரிசையாக பண்ண ஆரம்பித்து ஒரு 40 இயர்ஸில் வந்து இன்றைக்கி நல்லா அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அவங்களுடைய விடாமுயற்சி, நேர்மை, துணிச்சல். பேங்க்கில் காசு போடுறத விட அப்பாட்ட காசு கொடுத்தா இன்னும் சேஃபாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ எவ்வளோ கோடி இருந்தாலும் அந்த மனம் தள்ளுறது, மனம் மாறுறதுலாம் கிடையாது. ஸோ நேர்மை, நாணயம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, அதுவும் பிஸ்னஸில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்பாட்டேருந்து வந்தது. எங்கள் அண்ணனுக்கு பிடிச்ச கேரக்டர்னா, யார் வந்தாலும் உதவின்னு கேட்டால் எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலைன்னு கேட்டாலும் கண்டிப்பாக வேலை கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க. குடும்பத்தை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க தான் பார்த்துக்கிட்டு காப்பாற்றினாங்க. அந்த நான் 20 வயசாக இருக்கும்போதே என்னை வந்து சிங்கப்பூருக்கு அழைச்சிக்கிட்டாங்க. அப்போலேருந்து இது வரைக்கும் நான் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அப்பா பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை கேட்டால் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாருன்னு கேட்டால் நான் பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்பாங்க. எங்கே போனாலும் அது பிஸ்னஸ் மைண்டாக தான் யோசிப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க தனி இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒவ்வொன்றுலாம் பண்ணும்போது நமக்கே தோணுது, நம்மளால் இவ்வளோலாம் பண்ண முடியுமான்னு. அந்த அளவுக்கு அவர் நிறையா சாதிச்சிருக்காரு. பல கோடிகளுக்கு மேல் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அனைவரிடத்திலும் எளிமையாக பழகும் திரு அழகப்பன் அவர்கள் ஆன்மீக பணியினையும் சேவையாக தொடர்ந்து செய்து வருகிறார். எங்கள் ஃபாதர் வந்து வருஷம் பழனிக்கு நடந்து போவாங்க. கால்நடை பயணமாக ஒரு 120 கிலோமீட்டர் தேவக்கோட்டையிலேருந்து. அப்படி போகிற சமயத்தில் பஜனைகள் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பஜனைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பஜனைன்னு சொல்லி, அப்போ எங்கள் ஃபாதரும் எங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து சுண்டல் கொடுப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது. ஒரு வருஷம் அவங்களால இந்த 50 ரூபாயே கொடுக்க முடியல எங்கள் அப்பாவால். அப்போ நினச்சிக்கிட்டேன், சரி நமக்கு நல்ல காசு வந்ததுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாப்பாடு போடணும் பெரிய லெவல்லன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அப்போ அவர் விட்டதை வந்து நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கண்டவராயம்பட்டியில் ஒரு 300 பாக்கெட்டு தயிர் சாதம் போட்டு கொடுத்தேன். அது அப்படியே வளர்ந்து இன்றைக்கி 4 லட்ச ரூபா செலவில் 24 மணி நேரம் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே. இன்றைக்கி 20 ஸ்டார்ட் பண்ணால் நாளைக்கு, இன்றைக்கி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நாளைக்கு 10 மணிக்கு முடிக்கிறது. அது வரைக்கும் சக்கரை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், பிரியாணி, காஃபி, டீ, வடை, பூரி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 20 சமயக்காரங்க கொண்டு போய் வச்சு போட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பழனியில் போய் சாமி கும்பிட்டு போயிடுறது.
எவ்ரி இயர் தைப்பூசத்துக்கு நான் வந்து பழனிக்கு போயிடுறது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய இதுவாக கருதிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. இப்போ தான் ஒரு இடம் கூட வாங்கினதுக்காக ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு சத்திரப்பட்டிங்கிற ஒரு ஊரில் பர்மனெண்ட்டாகவே ஒன்று பண்ணிடுவோம். பின்னாடி பிள்ளைங்கள்லாம் பண்ணுறதுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். தைப்பூசத்துக்கு ஒரு பக்தர்களுக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக ஒரு அன்னதானம் கொடுக்கறது மிக சிறப்பான ஒன்று, மெச்சத்தக்க ஒரு பணி. அது பக்தர்களுக்கு அவர் வழங்கக்கூடிய அன்னதானம் மிகவும் சிறப்பானதாகும். அவர் எவ்வளவுதான் சிங்கப்பூர் அங்கே போனாலும் தன்னுடைய கலாச்சாரத்தை மீறாமல் தம்ம குழந்தைகளுக்கு அவங்க சொந்த ஊர்லேயே வரவழைச்சி கல்யாணம் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் செய்யும்போது மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கோம். நம்ம திருமதி விசாலாட்சியை திருமணம் செய்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது போல் எங்கள் அண்ணி அவருக்கு அமைந்தது பெரிய கொடுப்பினை. அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் முன்னேற்றம் அடைந்தது. பல கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தும் அன்னதானம் செய்தும் அன்னதானத்திற்கு பெரும்பகுதி தொகையை கொடுத்தும் செலவு செய்து நல்ல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். இன்று திறப்பு விழா செய்தும் தேவகோட்டை நரவடிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார்கள். ஆஞ்சநேயர் கோயில் கட்டுவதற்கு பல லட்சம் கொடுத்துள்ளார்கள். இன்றைக்கும் வரைக்கும் நாங்கள் வாடா போடணும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், யாரையும் தப்பாக நினைக்க மாட்டார். எப்போ போனாலும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட சொல்லுவார். அப்பா பேர் வீரப்ப செட்டியார், அதான் வீரப்பன் அழகப்பன் வரும். அம்மா பேர் அலைமேலாச்சி. கடைசியில் அப்பாவையும் சிங்கப்பூர் கூப்பிட்டு வந்தேன், அம்மாவையும் கூப்பிட்டு வந்தேன். அவங்க 2 பேரும் இல்லை. அவங்க இறந்ததுக்கப்புறம் என்னுடைய 2 தங்கச்சிகளை திருமணத்துக்கு நம்ம தான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி முன்னால் நடத்தினோம். 3 தம்பிங்க எனக்கு. 3 பேரையும் சிங்கப்பூர் கூப்பிட்டு வந்து அவங்களையும் ஒரு ஆளாக்கி விட்டு இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா பழனி ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அதான் பிள்ளைங்க பேர் பூராமே கார்த்திக், செந்தில், சரவணன் அப்படி வச்சது. மூத்த பையன் பேர் கார்த்திக்கு. அவர் தான் NTUவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாஸ் பண்ணி திருப்பி ஐபிஎல் ஒர்க் பண்ணார். 2வது பையன் சரவணன், அவர் தான் வந்து SIMல யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு லண்டன் ACCA பண்ணிவிட்டு இங்கே உள்ள அக்கௌண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அதை வந்து எல்லா கம்பெனியும் பார்த்துக்கிறாரு. 3வது பையன் செந்தில், அவர் தான் வந்து இப்போ டாப் 10 டீன் லிஸ்ட்டில் இருந்துட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்து ACC, அவரும் ACC, அவரும் சார்ட்டர் அக்கௌண்ட், 2வது பையனும் சார்ட்டர் அக்கௌண்ட். அதை முடிச்சுட்டு இப்போ வந்து கேசினோவில் ரெகுலேட்டரி ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் வாங்கி நல்ல போஸ்டிங். ஸோ அவங்க வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அது ரொம்ப இது பண்ணிட மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விடுவாங்க, பண்ணுவாங்க, பார்த்துக்குவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க, ரொம்ப படோடோபமாக இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க. அது ஒன்று. 2வது எங்களையும் நல்லா வச்சுப்பாங்க. எங்களுக்கும் வந்து வேணுங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கும் சரி எதுனாலும் சரி பார்த்து பண்ணுவாங்க. அவங்க வந்து முதல்ல அவங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. அது நல்ல குணம். யாருமே இந்த காலத்தில் பார்த்துக்கிறதில்ல. கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு அறுபதெல்லாம் பண்ணி வச்சாங்க. அம்மா அப்பாவுக்கு, சிஸ்டர்ஸுக்கு, தம்பிங்களெல்லாம் இங்கே சிங்கப்பூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நல்ல குணம்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நிறைய பேர் இங்கே கூட்டிகிட்டு வந்து செட்டில் ஆகியிருக்கிறாங்க. யாருமே ஹெல்ப்னு கேட்டால் உதவிடுவாங்க. அது நல்ல குணம். அந்த மாதிரி சாமிக்கெல்லாம் யார் வந்து கேட்டாலும் நானும் கொடுக்கணும்னு சொல்லுவேன், அவங்களும் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா டொனேட் பண்ணுவாங்க சாமிக்கெல்லாம். எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சாமி நம்பிக்கை இருக்குது. ஒரு சொல்லிவிட்டு அந்த சொல்லை நம்ம காப்பாற்றாமல் விட்டால் பிஸ்னஸில் நீடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் அப்பா வந்துட்டு அதை எப்போவுமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இங்கே நிறையா கற்றுக்கலாம் சார்ட்ட இருந்து. ஸோ இங்கே வந்துட்டு போகிறவங்களும் எல்லாருமே சொல்கிறதா தான், இங்கே வந்தோம், இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம்னா 3 விஷயம். அவங்க 3 விஷயத்தில் ரொம்ப சின்சியராக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பீப்புள், அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆள், ப்ராடக்ட் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறோங்கிறது. இங்கே 7 வருஷத்தில் நிறையா கற்றுட்ருக்கேன். இங்கே வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப்மே ரொம்ப லாங் ரன்னாக ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப். இந்த காலத்தில் வந்து 7 வருஷம் 10 வருஷம்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். எந்த விஷயம்னாலும் சரி, எதுனாலும் தட்டி கொடுத்து, தம்பி இதை பாருங்கள், செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. புது முயற்சியாக சிங்கப்பூரில் இவர் தான் முதல் முறையாக இந்தியன் பேக்கரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸ்டாஃபுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாருக்கும் பார்த்துக்கிறாரு. புதுசாக பிஸ்னஸ் பண்ண வர்றவங்களுக்கு முயற்சி இருக்கணும், மூலதனம் இருக்கணும், நஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும். இது 3 இருக்கால் தான் பிஸ்னஸுக்கு வரலாம்.
MR Marine Engineering Private Limited சிங்கப்பூர் வழங்கும் வெற்றி தமிழர்கள். இணைந்து வழங்குபவர்கள் Zora Wahab Trading Company Private Limited சிங்கப்பூர், Taste of India Restaurant Private Limited சிங்கப்பூர், Ajmal Trading Group Private Limited சிங்கப்பூர், ASK M&E Private Limited சிங்கப்பூர், SIS Premium Meats Private Limited சிங்கப்பூர், Maya Dance Theatre சிங்கப்பூர், Masters Academy of Speech and Training சிங்கப்பூர் மற்றும் சங்கமித்ரை ஆபரணம் திருமுல்லைவாசல்.